1000 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு ஏன் அழகுமலை இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேர் 2 காரணம் இருக்குங்க. 6 படை முருகனும் பார்த்துட்டிங்கன்னா ஒரே இடத்துல இருக்க மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்குவாட் இதுதான் வந்துட்டு அழகுமலை முருகன் கோயில் நமக்கு எதிர்த்தாப்புல தெரியுது. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போக போகிறோங்க. அழகுமலை முருகன் கோயில் தான் போயிட்டு நம்ம இன்றைக்கி வ்ளாக் பண்ண போகிறோம். ஆனால் மேக்ஸிமம் பேருக்கு இந்த அழகுமலை முருகன் கோயில் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியலங்க. வெளியூரில் இருக்க யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக இது வந்துட்டு 6 படை வீடும் வச்சு மேலே இருக்கிற முருகன் சன்னதி வந்துட்டு 7வது படை வீடாக வணங்குறாங்க. ஆனால் பார்க்கவே ஒரு மிராக்கலாக இருக்கும். வாங்க உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போ வந்துட்டு அழகுமலை கோயிலோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் கரெக்டாக கோவில் வழிங்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. அழகுமலைன்ற ஒரு ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு எல்லாருமே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கோயிலில் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்குது. வாங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்குவாட். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூரில் இருக்க அழகுமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க. ஸோ வாங்க என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு நான் வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எடுத்தோன்னே பார்த்துட்டிங்கன்னா முருகன் மயில் மண்டபம் இருக்குது. ஸோ இதை தாண்டி தான் வந்துட்டு நம்ம படியேற ஆரம்பிக்கணுங்க. நமக்கு இந்த பக்கமாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பைக்கு அந்த காரெல்லாம் மேலே போகிறதுக்கான ஸ்பெசிலிட்டி இருக்குது. இது வந்துட்டு கிரிவல பாதை. ஸோ நம்ம இங்கே மயிலை வந்துட்டு நம்ம முருகனோட மயிலை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கலாங்க ஸ்குவாட். பாம்பன் சுவாமிகள் சந்தை வளாகம். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா படியேற ஆரம்பிச்சாச்சு. ஏகப்பட்ட படிகளை தாண்டி தான் நம்ம வந்துட்டு முருகரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு சின்ன மலை தான், குன்றில் தாங்க அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். எடுத்தோன்னே பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாத விநாயகர் கோயில் இருக்கும். பாத விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம மலையேற ஆரம்பிப்போம். அதே நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா அந்த பக்கம் ஆஞ்சநேயர் கோயில் வரைக்குமே பைக் வந்துட்டு கார்லாம் மேலே பார்க்கிங் வரைக்கும் அங்கே கொண்டு போய் விடுங்க. இதுதான் வந்துட்டு பாத விநாயகர் கோவில். சில குடிமகன்கள்லாம் வந்துட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு போயிருக்காங்க கோயிலுக்குள்ளே. ஆக்சுவலாக இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. கோயில் வந்துட்டு ஒரு புண்ணிய ஸ்தலம். நான் ஆல்ரெடி இங்கேயும் நான் சொல்லியிருப்பேன், சிவன்மலையிலேயும் இந்த மாதிரி தான் கல்வெட்டுக்கள் பதிச்சு வச்சுருப்பாங்க. இதுதான் ராஜராஜ சோழன் கல்வெட்டு மாதிரி. இங்கே வந்துட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் சுத்தமாக வச்சுக்க பாருங்கள். கோயிலுக்கு வரதே வந்துட்டு அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் தான். அந்த இடத்த இப்படி பண்ணிட்டு இருந்தால் நல்லா வாங்க இருக்கும். இந்த கோயிலுக்கு ஏன் அழகுமலை இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேர் 2 காரணம் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு இந்த மலை வந்துட்டு அழகுன்னா மூக்குன்னு அர்த்தம். அதாவது மூக்கு வடிவத்தில் இருக்குங்காட்டிக்கு அழகுன்னு பேர் வச்சுருக்காங்க தமிழ் அர்த்தத்தில். அப்படி இல்லாட்டி இன்னொன்று வந்துட்டு இந்த ஊர் காவல் தெய்வமான அழகாபுரி அம்மன், அதனால் இந்த ஊருக்கு அழகுமலைன்னு பேர் வந்ததாகவும் 2 காரணம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் 1000 வருஷம் பழமையான கோயில். வேறு எந்த கோயிலும் இல்லாத சிறப்பு இந்த கோயில் இருக்குங்க. 6 படை முருகனும் பார்த்துட்டிங்கன்னா ஒரே இடத்துல இருக்க மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது எந்தெந்த படை வீட்டில் என்னென்ன மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி நிற்கிற அந்த உருவத்தை இங்கே வச்சுருப்பாங்க. வாங்க அதையும் காட்டுறேன். இதுதான் பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை மண்டபம். 1984 இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு 6 படை முருகனையும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு படை வீட்லேயும் முருகன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த 6 படை முருகருமே வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே திருச்செந்தூர் முருகன் இருக்கார், அடுத்தது சுவாமிநாதர் இருக்கார், அடுத்து சுவாமி மலை வச்சுருக்காங்க, அடுத்து பழமுதிர்ச்சோலை, அடுத்து திருத்தணி. இந்த ஒரே லைனில் பார்த்துட்டிங்கன்னா 5 படை முருகர் கோயிலையும் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் முருகர் எந்தெந்த கோயிலில் எந்தெந்த மாதிரியெல்லாம் காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி இந்த பக்கம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை தனியாக வச்சுருக்காங்க. ஆமாம், இடுமன் சன்னதி இந்த ஓகேங்கம்மா. ஓகே ஸ்குவாட், 6 படை முருகனையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ இடும்பன் சன்னதியை பார்க்குறதுக்காக வந்திருக்குங்க. இதுதான் பார்த்துட்டிங்கன்னா இடும்பன் சன்னதி இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு குழந்தை குமரனோட சன்னதியும் மேலே தாங்க அமைஞ்சிருக்கு. இதுதான் பார்த்துட்டிங்கன்னா இடும்பன் சன்னதி. ஸோ இங்கே நம்ம சாமி கும்பிட்டு மேலே ஒரு படி ஏற ஆரம்பிப்போங்க. ஒரு பேர் இருக்குது இதுக்கு வந்துட்டு குழந்தை குமாரசாமி கோயில்னு சொல்லி. ஏன்னா இங்கே குழந்தை வர வேண்டி கேட்டு வரவங்களுக்கு உடனே முருகர் வந்துட்டு அருள் தந்து இது பண்ணுவார்னு சொல்லி ஒரு இது இருக்குதுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு குழந்தை குமாரசாமியோட சன்னதி. ஓகே ஸ்குவாட், அவ்வளோதான். நம்மளும் இப்போ வந்துட்டு மேலே முருகர் இருக்க சன்னதிக்கு வந்தாச்சு. உள்ளுக்குள்ளே இந்த கோயிலோட தலைவிருஷ மரமாக என்ன வச்சுருக்காங்கன்னா வில்வ மரத்தை தாங்க தலைவிருஷ மரமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மரம் தலைவிருஷ மரமாக இருக்கும். இங்கே வந்துட்டு வில்வ மரத்தை வச்சுருக்காங்க. ஓகே வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம்.
இந்த மரம் தான் வந்துட்டு தலவிருஷ மரங்க, வில்வ மரம். இந்த கோவிலோட தலவிருஷ மரமே வில்வ மரம் தான். இது கோவிலோட மேல் கோபுரம். இந்த கோவில்ல வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டீங்கன்னா, முருகர் வந்துட்டு ஆண்டி கோலத்துல வந்து இங்க காட்சியளிக்கிறதுனால வள்ளி தெய்வானை அம்மனுக்குன்னு தனியா ஒரு சன்னதியை அமைச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஆஞ்சநேயர் சன்னதியும் கூட இருக்குங்க. எல்லா கோயிலுமே முருகனுக்கு வேலு தான் வைப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல முருகனுக்காக கல்லுலயே வேலை செதுக்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த அது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சென்னிமலை, சிவன்மலை எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குமாமாங்க. அதுதான் இந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சமே. உங்களுக்கு அங்கே ஒரு மலை தெரியுதா? இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, கரெக்டாக திருப்பூர்லேருந்து கோவில் வழியே அங்கிருந்து பெருந்தொழும், அதுக்கப்புறமா அழகுமலைன்ற ஒரு ஏரியாவில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. வரமா இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸ்குவாட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேர்ஸ் கைஸ்.